நம்மூர் சங்கிகள்லாம் கோயில் கோபுரத்தையே அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால அவனுங்களோட கோவணத்தை பிஜேபி ரொம்ப மென்மையாக உருவிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் அவனுங்களுக்கு தெரியறதே கிடையாது. இன்ஃபேக்ட் அவனுங்களோட சேர்த்து நம்ம கோவணத்தையும் தான் பிஜேபி உருவிக்கிட்டு இருக்குதுன்னு வையுங்க. சோகத்திலேயே ஆக சிறந்த சோகம்ங்கிறது அதுதான்னு வையுங்க. அப்படியே நம்மளோட கோவணத்தை உருவுற வேலையோட உச்சபட்ச வேலை ஒன்று பிஜேபி நேற்று பார்த்துருக்குது. அதாவது நேற்று பார்லிமெண்ட்ல இந்த 100 நாள் வேலை திட்டம் சம்பந்தமா பிஜேபி புதுசா ஒரு பில் கொண்டு வந்திருக்குது. அந்த பில்லுக்கு இன்னைக்கு பார்லிமெண்ட்ல எதிர்கட்சிகள்லாம் கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது அந்த 100 நாள் வேலை திட்டம் சம்பந்தமான பில்லுல ஏகப்பட்ட புது விஷயங்கள் இருந்தாலும் முக்கியமா 3 விஷயங்களை சொல்லணும். ஒன்று, அந்த திட்டத்தோட பேரையே டோட்டலா சமஸ்கிருதத்துல மாத்திட்டாங்க. அதாவது இது நாள் வரைக்கும் அந்த திட்டத்துக்கு என்ன பேர்னா மன்ரேகா, மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் அப்படிங்கிறதான் இது நாள் வரைக்கும் அதுக்கு இருந்த பேரு. இப்ப ஏதோ புதுசா வச்சிருக்கிறாங்க. நானும் அதை வளைச்சு படிச்சு பார்த்தேன், வாயிலேயே நுழையல. இன்ஃபேக்ட் அவங்களுக்கே அது வாயில நுழையிற போல. அதனால சிம்பிளா பிபி ஜி ராம்ஜி அப்படிங்கிற மாதிரி சிம்பிளா முடிச்சுட்டாங்க. இது ஒண்ணு. ரெண்டாவதா, அந்த 100 நாள் வேலை திட்டம்ங்கிறத இனிமேல் 100 நாள் மட்டும் செயல்படாது, அதை வேலை நாட்களின் எண்ணிக்கைங்கிறது 125 உயர்த்தப்படும்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இது ரெண்டாவது. மூணாவது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு உண்டான பணம் அத்தனையும் இனிமே யூனியன் கவர்மெண்ட் கொடுக்காது. 100% அவங்களே பணம் போட மாட்டாங்க. அவங்க 60% மட்டும்தான் கொடுப்பாங்க. ஸ்டேட் தன்னோட பங்கா 40% போட்டு மத்திய மாநில அரசுகள் இணைந்து நடத்துற மாதிரியான ஒரு திட்டமா இதை மாற்றி அமைக்க திட்டமிட்டிருக்கிறாங்க. இதுதான் அந்த பில்லில் இருக்கிற 3 முக்கியமான விஷயங்கள். இதுல இந்த 100 நாள் வேலையை 125 நாளா உயர்த்தினதுல யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கெல்லாம் யாரும் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கல. இதை தவிர மற்ற 2 விஷயங்களுக்கும் எதிர்கட்சிகள் கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க. அதுவும் காங்கிரஸ் எல்லாம், எப்படி நீங்க காந்தி பேரை மாத்த போச்சு, உங்களுக்கு எப்பயுமே காந்தி மேல காந்தி மேல இருக்கிற வன்மத்தை தீர்த்துக்கிறதுக்காக தான் இந்த திட்டத்தோட பேரை மாத்தி இருக்கிறீங்கன்னு காங்கிரஸ் தரப்புல பொங்கி தள்ளிட்டாங்க. நாடு முழுக்க பலரும் இதே கருத்தை சொல்லி இருக்கிறாங்க. அதுல என்னப்பா பிரச்சனை, காந்தி பேர்ல அந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுறதுல என்ன பிரச்சனை? காந்தி நம்ம நாட்டோட தலைவர். நமக்கு அவரோட முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கலாம், மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம். இருந்தாலும் இந்திய சுதந்திர போராட்டத்தில் அவருக்கு முக்கியமான ரோல் இருக்குதுல்ல. அவர் பேரால காங்கிரஸ் கட்சிக்கு அவர் ரொம்ப முக்கியமான ஐகானா இருந்தாருங்கிறதுனால அவர் பேர்ல அவங்க அந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதன் பேர்லயே அதை நடைமுறைப்படுத்துறதுல உங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட பேர் கருத்து சொல்லி இருக்கிறாங்கன்னு வைங்க. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த திட்டம் காந்தியின் பேரால நடைமுறைப்படுத்தப்படுதா, சாந்தியின் பேரால, பூந்தியின் பேரால, வேற எதன் பேரால நடைமுறைப்படுத்தப்படுதாங்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நமக்கும் இந்த திட்டம் காந்தியின் பேராலேயே தொடரணுங்கிறது தான் விருப்பம்னு வைங்க. நாமளும் அதை ஆதரிக்கிறோம். ஆனா இதுல நாம பேச வேண்டிய விஷயம்ங்கிறது அது இல்லை. இதை தாண்டி மோடி கவர்மெண்ட் இன்னொரு ஆப்பை வச்சிருக்குது. அதாவது ஆல்மோஸ்ட் இந்த திட்டத்தை ஒழிச்சு கட்டுறதுக்கு உண்டான வேலையை ஒரு ஆரம்ப புள்ளிய இப்ப வச்சிருக்குது மோடி கவர்மெண்ட். அதுதான் நாம இதுல பேச வேண்டிய ஒரு விஷயம். இதுல இருக்கிற பேராபத்தான விஷயங்கிறது தான் அதுதான். அதைத்தான் நாம பேசணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதாவது ரொம்ப சிம்பிளா அவங்க கிராமப்புற ஏழை எளிய விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு பணம் கொடுக்க விருப்பம் இல்லைங்கிறத ஒரு மாதிரி சாடமடையா சொல்லிட்டாங்க. அது ஓப்பனா தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த உருட்டு. எந்த உருட்டு? 100 நாள் கிடையாதுப்பா, இனிமேல் 125 நாள் வேலை அப்படிங்கிற அந்த உருட்டெல்லாம் இது வெளிப்படையா தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான். அவங்களுக்கு கிராமப்புற ஏழை மக்களுக்கு காசு கொடுக்கறதுல உடன்பாடே கிடையாது. அதை எப்படி ஒழிச்சு கட்டுறதுன்னு பார்த்து இப்போ அதுக்குண்டான ஆரம்ப புள்ளியை வச்சிருக்கிறாங்க. அவ்வளவுதான். இவங்க சொல்ற மாதிரி ஸ்டேட் இதுல 40% கான்ட்ரிபியூட் பண்ணணும்னா பல ஸ்டேட்டுகள் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு ஆர்வமே காட்டாது. ஏன்னா இப்ப உதாரணமா தமிழ்நாட்டையே எடுத்துக்கிட்டீங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு ஒரு 10,000 கோடியை 100 நாள் வேலைக்காக அவங்க ஒதுக்குறாங்கன்னா அதுல 60% தான் அவங்க தருவாங்கன்னா மீதி 40% 4,000 கோடியை ஸ்டேட் கவர்மெண்ட் போட்டாதான் அந்த திட்டத்தை நடத்த முடியும்னா தமிழ்நாடு அரசு என்ன பண்ண முடியும்? ஒண்ணு, நீங்க 6,000 கோடியும் கொடுக்க வேணாம், நாங்களும் எங்க பட்ஜெட்ல இருந்து 4,000 கோடியும் ஒதுக்கல, உங்க
சங்காத்தமே வேண்டாம், ஆணியே புடுங்க வேண்டாம், அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தவே வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்தா அதனால யாருக்கு பாதிப்பு? இல்ல அப்படியே நடைமுறைப்படுத்தணும்னு முடிவு பண்ணி அவங்க ஸ்டேட் பட்ஜெட்ல இருந்து 4000 கோடியை ஒதுக்குனாங்கன்னா அது எந்த காசு? வேற நலத்திட்டங்களுக்காக அவங்க செலவு பண்றதுக்காக வச்சிருந்த காசு. அதை கட் பண்ணி தான் இந்த திட்டத்துக்காக அவங்க இதை எடுத்து கொடுக்க முடியும். அப்புறம் ஆல்மோஸ்ட் இது ஆப்பாதான் போய் முடியும். இல்லைன்னா பெரும்பாலான மாநிலங்கள் என்ன பண்ணும்னா, சரி நீ எவ்வளவு கொடுப்ப? 60% கொடுப்பியா? அந்த பணத்தை மட்டும் வாங்கி அதுக்குண்டான வேலை நாட்கள்ல மட்டும் அமல்படுத்திட்டு அதோட விட்டுருவாங்க. எங்ககிட்ட எல்லாம் காசு கிடையாதுப்பா, எங்களை காசு போட சொன்னீங்கன்னா உங்க சங்காத்தமே வேண்டாம், ஆணியவே புடுங்க வேண்டாம், அந்த திட்டத்தை இங்க நடைமுறைப்படுத்தவே வேண்டாம் அப்படின்லாம் ஏகப்பட்ட ஸ்டேட்டுகள் கை கழுவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி பார்த்தாலும் இது ஆப்பாதான் முடியும். ஏன்னா பிஜேபியோட பெருங்கருணை பார்வை இருக்கிற உத்தரப்பிரதேசம், குஜராத் மாதிரியான வெகு சில மாநிலங்களை தவிர எல்லா மாநிலங்களும் கடுமையான நிதி நெருக்கடியில தான் இருக்குது. இன்ஃபேக்ட் இவங்க ஆள்ற மகாராஷ்டிராவே முரட்டுத்தனமான நிதி நெருக்கடியில தான் இருக்குது. அங்க குவார்டர் விலை கொடூரமா ஏறின கதையெல்லாம் சமீபத்தில் நடந்தது. ஸோ மாநிலங்கள்லாம் நிதி நெருக்கடியை காரணம் காட்டி இந்த திட்டத்தை கை கழுவுறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். இன்ஃபேக்ட் அதைத்தான் மோடி கவர்மெண்ட் எதிர்பார்க்குதா என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்படி மாநிலங்கள் இதை அமல்படுத்துறதுல கொஞ்சம் தயக்கம் காட்டுச்சுன்னு வச்சுங்க, அப்படியே மெல்ல இந்த திட்டத்தை நீர்த்து போக செஞ்சோம்னா அதோட ஒழிச்சு கட்டிடலாம். இப்போ கேஸ் சப்சிடி எல்லாம் எப்படி ஒழிச்சு கட்டினாங்க? முதல்ல கேஸ் கம்பெனிக்காரன் திருடி திங்கிறான், நான் உங்கள் அக்கௌண்ட்லேயே சப்சிடியை போட்டுறேன், நீங்கள் ஃபுல் அமௌண்ட்டை கொடுத்து கேஸை வாங்குங்கன்னு ஆரம்பித்தாங்க. இப்போ கேஸ் சப்சிடின்னு ஒன்று இருக்குதுன்னே யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி அதை முடிச்சு கட்டிட்டாங்கல்ல. எத்தனை வருஷம்? ஒரு 5-6 வருஷத்துலேயே இதை அவங்க சாதிச்சுட்டாங்க. இந்த 100 நாள் வேலை திட்டத்துலையும் அதையே பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? அது ஸ்டேட் கோஆப்ரேட் பண்ணல, நாங்கள் என்னப்பா பண்ணிட்டோம்னு ஒட்டு மொத்தமாக இந்த திட்டத்தை ஒழிச்சு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அதனால் என்ன விலை கொடுத்தாவது இந்த பில்லை பாஸ் ஆக விடாமல் தடுக்கணும். ஆனால் இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு அதெல்லாம் சாத்தியமா என்னன்னு எனக்கு தெரியல. சங்கிகள் முடிவு பண்ணிட்டாங்கன்னா நிறைவேற்றி தான் தீருவாங்க. அட்லீஸ்ட் இந்த மோடி அரசின் வெகுஜன விரோத போக்க, இப்படி சாதாரண ஆட்களுக்கு காசு கொடுக்குற விஷயத்திலிருந்து மோடி அரசு நைஸா விலகி போறத, காசு கொடுக்காம கை கழுவுற இந்த அயோக்கியத்தனத்தை வெகுஜன மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துற வேலையாவது காங்கிரஸ் உட்பட இன்னும் பிற எதிர்கட்சிகள் திறமா செய்யணும். இதெல்லாம் செய்யலன்னா காங்கிரஸ் எல்லாம் ஒரு கட்சின்னு எதுக்கு இருக்குதுன்னு தான் எனக்கு தெரியல. ராகுல்லாம் பேசாம கட்சியை கலைச்சிட்டு போயிடலாம். அத்தனை வெகுஜன விரோத நடவடிக்கைகளையும் ரொம்ப சிம்பிளா அவங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க எதிர்த்து எதையும் பேச மாட்டாங்க, எதையும் வெகுஜன மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கவே மாட்டாங்க. அந்த சங்கிகளோட சேர்ந்து இவங்களும் கோயில் கோபுரத்தை தான் அண்ணாந்தே பார்த்துக்கிட்டு இருப்பாங்கன்னா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வெள்ளிக்கிழமைக்கு இது சம்பந்தமான ஆர்ப்பாட்டம் நடக்கும்னு அறிவிச்சிருக்கிறாரு. அதன் மூலமாலாம் எதுவும் நடக்க போறது இல்லைங்கிறது எனக்கும் தெரியும் தான். இருந்தாலும் எதுவுமே செய்யாம இருக்கிற காங்கிரஸ் அட்லீஸ்ட் எதையாவது செய்யுதுன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். இவ்வளவு பெரிய மக்கள் விரோத நடவடிக்கையை மோடி கவர்மெண்ட் சிம்பிளா, ரொம்ப சிம்பிளா எடுக்குது. இதை வெகுஜன மக்கள்கிட்ட கொண்டு போற துப்பு காங்கிரஸுக்கு இல்லைன்னா, திரும்பவும் சொல்றேன், ராகுல் காந்தி எல்லாம் கட்சியை கலைச்சிட்டு போயிடலாம். எதுக்கு அந்த கட்சி? எதுக்கு நீங்க எல்லாம் எதிர்கட்சின்னு இருக்கிறீங்க? ஏன்னா இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு யார் அம்பானியும் அதானியுமா போவா? எல்லாம் கிராமத்தில் இருக்கிற ஏழை எளிய நிலம் இல்லாத, பெரும்பாலும் நிலம் இல்லாத கூலி விவசாய தொழிலாளர்கள் தான். அவங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு வலிக்குது. அதுல இருந்து நேக்க விளைவிக்கிறாங்க. ஸ்டேட் தலையில இந்த திட்டத்தை கட்டி ஒழிச்சு கட்ட பிளான் பண்றாங்க. இதை எதிர்த்து கூட பேச முடியாதுன்னா என்னத்தை சொல்றது? காங்கிரஸ் பண்ணின வெகு சில நல்லதுகள்ல இந்த திட்டமும் ஒண்ணு. இதையே அவங்க ஒழிச்சு கட்ட முயற்சி பண்றாங்க. அதை எதிர்த்து பேச துப்பு இல்லைன்னா, அதை வெகுஜன மக்கள் மத்தியில அம்பலப்படுத்துறதுக்கு உங்களுக்கு எல்லாம் வக்கில்லைன்னா என்னத்தை சொல்றது? எதுக்கு உங்களுக்கு எல்லாம் கட்சின்னு நான் கேட்கிறேன். இவங்கெல்லாம் செய்வாங்கன்ற நம்பிக்கையெல்லாம் எனக்கு சுத்தமா கிடையாது. அட்லீஸ்ட் திமுகவாவது அதை செய்யும்னு நம்புவான். இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும். அதாவது இந்த 100 நாள் வேலை திட்டம்ங்கிறது சும்மா ஏதோ கிராமத்தில் இருக்கிற சாதாரண ஆட்கள்கிட்ட பணம் கொண்டு போய் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு, ஒரு வேலை அப்படிங்கிற மாதிரி மட்டும் கிடையாது. அதை தாண்டி இது கொடுத்ததுங்கிறது வெறும் எக்கனாமிக் ஃப்ரீடம் மட்டும் கிடையாது. எக்கனாமிக் ஃப்ரீடத்தை தாண்டி இது ஒரு சோசியல் ஃப்ரீடத்தை கொடுத்துருக்குது. ஜாதி சிஸ்டத்தை மென்மையா, ரொம்ப மென்மையா, சின்னதா, ரொம்ப சின்னதாவது இந்த 100 நாள் வேலை திட்டம் நீர்த்து போக செஞ்சிருக்குது. இந்த 100 நாள் வேலை திட்டத்தை ஒழிச்சு கட்டுறதன் மூலமா திரும்பவும் ஜாதி சிஸ்டத்தை சின்னதா, ரொம்ப சின்னதாவது ஸ்ட்ரென்தன் பண்ற வேலைங்கிறது கண்டிப்பா நடக்கும். அதாவது கிராமத்துல எந்த சாதிக்காரங்கள்ட்ட எல்லாம் நிலம்
இருக்கும், எந்தெந்த சாதிக்காரங்கள்லாம் அந்த நிலத்துல விவசாய தொழிலாளர்களா கூலி தொழிலாளர்களா வேலை பார்ப்பாங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். பண்ணைக்காரனா யார் இருப்பா, பண்ணை அடிமையா யார் இருப்பா, ஆண்டானா யார் இருப்பா, அடிமையா யார் இருப்பாங்கன்றதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்ச விஷயம்தான். இந்த சிஸ்டத்தை நீர்த்து போக செஞ்சதுல இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. அதாவது அவன்கிட்ட பண்ணைக்காரன்ட்ட வேலை இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன, அவன் வயல்ல விளைச்சல் இருந்தா என்ன, விளைச்சல் இல்லைன்னா என்ன, அவன் நமக்கு என்ன கொடுத்தா என்ன, கொடுக்கலனா என்ன, நமக்கு இந்த பக்கம் 100 நாள் வேலை திட்டம் இருக்குது, அதுல கணிசமான வருமானம் இருக்குது. அந்த வருமானத்தை வச்சு வேற யாரு தயவும் இல்லாம அட்லீஸ்ட் நம்ம உணவு தேவையாவது வருஷம் முழுக்க பூர்த்தி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு உறுதியை கொடுத்தது தான் இந்த 100 நாள் வேலை திட்டம். பண்ணையார்கள் மேல இருந்த டிபெண்டன்சியை பெரிய அளவுக்கு இந்த 100 நாள் வேலை திட்டம் குறைச்சிருக்குது. ஜாதி சிஸ்டம் சத்தியமா சின்னதா, ரொம்ப சின்னதாவது இந்த 100 நாள் வேலை திட்டத்தால நீர்த்து போயிருக்குது. அதையெல்லாம் யாராலையும் மறுக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு திட்டத்துக்கு சங்கிகள் காசு கொடுக்க யோசிக்கிறாங்கன்னா அவங்கெல்லாம் யாருங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கங்க. இந்த 100 நாள் வேலை திட்டம் இல்லாம போனா பழையபடிக்கு பண்ணையார பெரிய அளவுக்கு விவசாய கூலி தொழிலாளர்கள்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் கண்டிப்பா பெரிய அளவுக்கு இல்லைனாலும் சின்னதா, ரொம்ப சின்னதாவது வரும். இதெல்லாம் யாராலையும் மறுக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு பெரிய சோசியல் ஃப்ரீடத்தையே கொடுத்த ஒரு திட்டத்துக்கு காசு கொடுக்க சங்கிகளால முடியலன்னா அவங்கெல்லாம் யாருக்கானவங்க, எப்பேற்பட்ட அயோக்கியர்கள்ங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கங்க. மற்றபடி மோடி அரசின் இந்த நடவடிக்கைகளுக்கு எதிராக பிஜேபி கூட்டணியில் இருக்கிற அதிமுக, அப்புறம் எப்பவும் இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு எதிராகவே பேசிக்கிட்டு இருக்கிற இந்த சில்ற சீமான், இவங்களை தவிர எல்லாருமே தங்களோட கருத்துக்களை சொல்லிட்டாங்க. மென்மையா, ரொம்ப மென்மையாவது கண்டனங்களை தெரிவிச்சுட்டாங்கன்னு வைங்க. கண்டிப்பா 100% பிஜேபியோட தான் கூட்டணி வைக்க போறாருன்னு சொல்லப்படுற அன்புமணியை மென்மையா, ரொம்ப மென்மையா இதை கண்டிச்சிருக்கிறாருன்னு வைங்க. அதே காந்தி பேர்ல அது அந்த திட்டம் இருக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை, அந்த பேர்லயே தொடர்ந்து அதை நடத்தலாமே, ஏன் அதை மாத்த பாக்குறீங்க அப்படின்னு மென்மையா கண்டிச்சிருக்கிறாரு. ஆல்மோஸ்ட் லெட்டர் பேட் கட்சியாவே மாறிட்ட தேமுதிகவின் தலைவரான பிரேமலதா விஜயகாந்த் கூட அன்புமணி மாதிரியே மென்மையா கண்டிச்சிருக்கிறாங்க. காந்தி வேறையெல்லாம் ஏப்பா மாத்திரீங்க, அந்த பேர்லயே அது இருந்துட்டு போட்டா அப்படிங்கிற மாதிரி மென்மையா கண்டிச்சிருக்கிறாங்க. இந்த தமிழ்நாட்டில் இந்த விஷயத்துக்கு எதிராக வாயவே துறக்காத ஒரே ஒரு ஆள் யாருன்னா அடுத்த வருஷம் தமிழ்நாட்டின் அதிபராக போற அனில்னா தான். வேற யாரு, நம்ம வெத்து வேட்டு அனில்னா தான். இது வரைக்கும் இது சம்பந்தமா வாயவே துறக்கலையே. அவங்க நேரடி கூட்டணி வச்சிருக்கிறாங்க, இவங்கெல்லாம் கள்ள கூட்டணி வச்சிருக்கிறாங்க. பிஜேபியை உண்மையிலேயே எதிர்க்கிற ஆள் நான் தான், ஏன்னா கொள்கை எதிரின்னு சொல்லிட்டேன்ல, அப்படின்னா யாரு, நான் தானே எதிர்க்கிறேன் அப்படின்னு முறுக்கிட்டு தெரியுற அனில்னா இந்த விஷயம் சம்பந்தமா இது வரைக்கும் வாயவே துறக்கல. என் கருத்து இதுதானே சும்மா சம்பிரதாயமான ஒரு அறிக்கையை கூட வெளியிடல. என்னத்த சொல்றது, ஏண்டா அணில்களா, என்னடா கதை, இந்த விஷயத்துக்கு கூட கருத்து சொல்ல முடியாம அங்க யாரு கூந்தலடா இந்த வெத்து வேட்டு விஜய் புடுங்கிட்டு இருக்கிறாரு. இது சாதாரண மக்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையா, உழைக்கும் மக்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையா, இதுல உங்க நிலைப்பாடு கூந்தல் தான் என்ன தெளிவுபடுத்தணும்ல. அடுத்த வருஷம் அதிபராக போறேன்னு சொல்றீங்க, அடுத்த வருஷம் நீங்க அதிபர் ஆனீங்கன்னா கருத்தே இல்லாம என்னத்தடா அறுத்து தள்ள போறீங்க. தமிழக முதல்வர் ஸ்டாலின் தெளிவா சொல்லிட்டாரு, இது 100 நாள் வேலை திட்டத்தை ஒழிச்சு கட்டுறதுக்கு உண்டான ஆரம்ப வேலை, அதுல எல்லாம் யாருக்கு எந்த சந்தேகமும் தேவையில்லைன்னு அவரு அழுத்தம் திருத்தமா தன்னோட கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறாரு. இதை தடுத்து நிறுத்துறதுக்கு உண்டான அத்தனை வேலைகளையும் திமுக எம்பிகள் பார்லிமெண்ட்ல செய்யறாங்க. அனில்னாவோட கருத்து கூந்தல்ங்கிறது இதுல என்ன, கடைசி வரைக்கும் அனிலாலையெல்லாம் இதுல கருத்தே சொல்ல முடியாது. ஏன்னா பயம், பிஜேபினா பயம், மோடினா பயம், ஆர்எஸ்எஸ்னா பயம், அமித்ஷானா பயம், அத்தனைய கண்டும் பயம். ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட ஆசீர்வாதம் இல்லாம அனில்னாவால 6 மாசம் இல்ல 6 நாள் கூட இங்க கட்சி நடத்த முடியாது. அவங்களை எதிர்த்து பேசிட்டெல்லாம், அவங்க கொண்டு வர்ற பில்லுக்கு எதிராக பேசிட்டெல்லாம் அனில்னா 6 நாள் கூட அரசியலில் தாக்கு பிடிக்க முடியாது. அப்போ அது அனில் குஞ்சுகளா, இதையெல்லாம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கடா. அனில்னாவுக்கு நாடி நரம்பெல்லாம் நடுங்கிற பயம், மோடி அமித்ஷான்னா சட்ட கொட்டையெல்லாம் நடுங்கிற பயம். அதனாலதான் விஜய வெத்து வேட்டு விஜய், வெத்து வேட்டு விஜய்னு அனுதினமும் அன்பொழுக அழைக்கிறான். முடிஞ்சா புரிஞ்சுக்கங்க, முடியலனாலும் ஒன்றும் தப்பு இல்லை. நான் எப்பயும் சொல்றதுதான், விஜயே தான் ஒரு வெத்து வேட்டுங்கிறத வெகு விரைவில் உங்களுக்கு புரிய வைப்பார். அப்படித்தான். இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.